நேர்களே, ஃபெஞ்சல் புயலால் ஒரு பெருமழையை சந்தித்து பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு தரப்பிலான இன்னல்களை எளிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வரலாறு காணாத ஒரு பெருமழையை புதுச்சேரி பகுதியும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகளும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். ஏற்கனவே இன்று நிலவரம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தான தகவல்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதிகளில் மழையின் தீவிரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று காலை வரைக்குமே பாருங்க, மயிலம், புதுச்சேரி, அதனைத் தொடர்ந்து கடலூர், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை தீவிரம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக மயிலம் பகுதியில் 49.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. இது ஒரு மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரியான ஒரு மழை பெஞ்சிருந்தா அந்த இடத்தோட நிலவரத்தை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியான ஒரு மழையை, ஒரு இன்னலை இந்த பகுதி மக்கள் தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இதற்கான காரணம் என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தற்போதைய மழை நிலவரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். புதுச்சேரியில அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலேயே கிட்டத்தட்ட கரையை கடந்து 12 மணி நேரம் நிலை கொண்டு இருந்தது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். புயலாக இருந்தது, வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரு பெருமழையை இந்த பகுதி மொத்தமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாருங்க, எந்த இடத்துல ஒரு அதி கனமழைக்கு பெஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தான். விழுப்புரம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அது அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சில் கள்ளக்குறிச்சி வரைக்குமே கூட கனமழை, அதிகனமழை என்ற அளவில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அப்படியே கீழே வரும்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பகுதிகளிலுமே கூட கனமழையை பெய்து கொண்டிருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் இந்த புதுச்சேரி, கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கிடைச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த 12 மணி நேர சுணக்கத்திற்கு பிறகு தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெல்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. இப்படி மெல்ல மெல்ல நகர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தருமபுரி, இந்த மாவட்டங்களில் மழை தீவிரம் எடுக்க போகிறது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுமே கூட மழையின் தாக்கம் உணரப்பட இருக்கிறது.